ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் வெட்டியாக இருந்து ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால எங்கே போகலான்னு யோசிச்சு நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற பன்னர்கட்டா ஜூ தான். ஸோ இந்த பஸ்ஸில் போனால் 1 ஹவரில் நான் ரீச் ஆகிடலாம். ஸோ அது இல்லாமல் 2 பஸ் மாறி போகணும். சரி போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பஸ்ஸு ஆஸ் யூஷுவல் பெங்களூரில் இப்போ வரைக்கும் எங்கள் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ அதனால எங்கே வேணும்னாலும் போகலான்னு முடிவு பண்ணோடனே டக்குன்னு போயிடலாம். பஸ் டிக்கெட் மட்டும் கணக்கே கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் பெங்களூரில் வந்துட்டு நிறைய டிராஃபிக்கு. ஸோ அப்படி டிராஃபிக் இருக்கிறதுனால எங்கள் இடத்துக்கு போகணுன்னாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக 30 மினிட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் போனி. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா 1 ஹவர் ஆகுமா, நம்ம 1 ஹவர் 30 மினிட்ஸ்னு கணக்கு வச்சுக்கணும். ஸோ பெங்களூர் டிராஃபிக்கை என்றைக்குமே நம்ப முடியாது. அந்த பஸ் வந்துட்டு நான் 2 பஸ் மாறணும்னு சொன்னல, ஒரு பஸ் இறங்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருந்தேன். இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா நியர்பை இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்துட்டு பெங்களூர்ல எல்லாம் மெட்ரோ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால எல்லா பக்கமும் ரோடு நமக்கு எல்லா டைமும் அவைலபிளாக இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த ரோட்டில் போகிறோன்னா அடுத்து அதே நாள் அந்த ரூட்டில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சப்போஸ் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு டைவர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் அந்த இடத்துக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ மேப்பில் சம்டைம்ஸ் அப்டேட் இருக்கும், சம்டைம்ஸ் அப்டேட் இருக்காது. ஸோ பஸ்ஸுக்காக வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் கோபாலன் மால், பெரிய மால். ஸோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பஸ் வந்துருச்சு. ஸோ பஸ் ஏறிட்டு சீட் கிடைக்கல. ஆக்சுவலி ஏறின ஒரு 10 to 15 மினிட்ஸு. அது வந்துட்டு லைக் மத்தியானம் டைம் இல்லையா, எல்லாம் ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு சில பேர் போகிறதெல்லாம் இருக்கும். என்னன்னா இந்த பெங்களூர் டிராஃபிக்கோட இந்த பஸ்காரங்க ஓட்டுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நடுவில் பிரேக் போடுவாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருந்தேன். என்ன 2 ஸ்டாப்பு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பஸ்ஸில் சீட் கிடச்சிருச்சு. இது ஒரு விஷயம் தான் கடுப்பாகிற விஷயமே. ஸோ என்ன வந்துருச்சு, பன்னேர்கட்டாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு எப்படி நமக்கு தெரியும்னா, நியர்பை எல்லாம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும், ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நான் நினச்சேன் ஸோ வந்துட்டோம் தெரிஞ்சு. ஆக்சுவலி இது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் பன்னேர்கட்டாக்கு. தனியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறேன் ஒரு பன்னேர்கட்டாக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட போகிறேன்னு இன்டிமேஷன் தான் கொடுத்தேன். பர்மிஷன் எதுவும் வாங்கல, நான் போக மாட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ போய் வந்துட்டேன் நானே தைரியமாக எப்படியோ பஸ் பிடிச்சிட்டு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த மாதிரி ஜூ பின் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு கூட யார் கூடயாச்சும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தனியாக வர்றதை விட. நான் இங்கே வந்த உடனே என்ட்ரி டிக்கெட்டில் போய் என்ட்ரி செக் பண்ணேன். வந்துட்டு இதோட டைமிங்ஸ் வந்துட்டு ஜூ டைமிங்ஸ் 9:30 to 5:30 வரைக்கும் இருக்கும். ஸோ நான் கேட்டேன், அடல்ட்டுக்கு வந்து டிக்கெட் 100 rupees, சைல்டுக்கு வந்துட்டு 50 to 70 rupees இருக்கும். நான் சஃபாரி புக் பண்ணிட்டேன், 350 இன்க்ளூடிங், அதில் ஜூ இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வேன் வந்துருச்சு. வேனுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உட்காந்தோம். ஸோ எல்லாருமே ஜோடி ஜோடியாக ஃபேமிலியோட உட்காந்துருந்தாங்க. நான் மட்டும்தான் தனியாக போயிருந்தேன். இது கொஞ்சம் ஜாலியாக த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தராகவும் பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல பார்த்தது வந்து டீர் தான். ஸோ இவங்க எல்லாம் ஒருத்தரும் ஒரு மாதிரி இருந்தாங்க. சில பேருக்கு கொம்பு இருக்கு, சில பேருக்கு கொம்பு இல்லாமல் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு வியூ. எப்பவுமே இந்த ஜூன்னா அனிமல்ஸை கூண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த வேன்ல எங்களை அடைச்சி வச்சிருக்காங்க சஃபாரி போனதுனால. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் வெளியே இருந்துச்சு. அங்கே நியர்பை சின்ன சின்ன லேக் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு உள்ள ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. நாங்கள் ஒரு அரௌண்ட் உள்ள 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 10 to 12 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் டிராவல். மோஸ்ட்லி ஒரு 1/2 hour மேலேயே எடுத்துச்சு. 1/2 hourலேருந்து 45 மினிட்ஸ், நியர்பை 1 hour வரைக்கும் எடுத்துச்சு. ஸோ எவ்வளோ மணி நேரம் போச்சுன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனாலும் போகும்போது நல்லா இருந்துச்சு. எந்த அனிமல் வரும்ன்ட்டு நான் வந்து பஸ்ஸோட அந்த வேனோட ரைட் சைடில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ ரைட் சைடில் அனிமலில் பார்த்தோன்னே ரைட் சைட்காரங்க நாங்கள்லாம் எக்ஸைட் ஆகும், ஓன்னு கத்துவோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க அனிமல்ஸ் அந்த சைடில் பார்த்தாங்கன்னா அவங்க எக்ஸைட் ஆவாங்க. இந்த பக்கம் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தது வந்து சீத்தாவும் ஏதோ வாக்கிங் பண்ணிட்டு இருந்துச்சு. சாப்பிட்ட சாப்பாடு அதிகமா இருந்துச்சு போல, அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு செம்மையா வாக்கிங் பண்ணிட்டு இருந்துச்சு. சீத்தா தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீத்தா பார்த்தீங்கன்னா எப்பவுமே வீட்டில் பேசுவாங்க, அது நல்லா ஓடும். ஒரு வாட்டி வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சுன்னா விடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது லயன் தான். லயன் டேட்ஸ், லயன் ஹனி, அதோட ஃபோட்டோ இமேஜ் எப்படி இருக்கும் அதை பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 லைன் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த சைடு வந்துட்டு லேடி லயனிஸ் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு லேடி லயன். ஆக்சுவலி கம்பேர் பண்ணால் ஜென்ஸ் லயன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் முடியெல்லாம் வச்சு. பட் லேடி லயன் முடி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியும். பட் கியூட் தான் 2 பேருமே. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு லயன் ஒன்று கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சிருந்தாங்க. தலைவர் கொஞ்சம் வெறித்தனமா ஏதோ தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால
இங்க தனியா போட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து தனியா உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் கலர் டிஃபரன்சியேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு இந்த லைனிஸ்க்கெல்லாம். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வண்டி மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் மூவ் ஆக அனிமல்ஸ் வந்தா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் டைகரை பார்த்தேன். டைகரும் அவ்வளோதான் நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு, உள்ள ஓடாடிட்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் நமக்கு ஒரு வேன் டிரைவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, பேசிக்கா நிறைய அனிமல்ஸ் இருக்கும், பட் வெதர் வந்து மழை வர்ற மாதிரி இருந்ததுனால அனிமல்ஸ் எதுவுமே அவ்வளோ இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு டைகர் வந்துட்டு எங்க டயர் கிட்டே வந்துருச்சு, கொஞ்சம் பயமாயிருச்சு. அப்புறம் ஒயிட் டைகரும் பார்த்தேன். இது கொஞ்சம் வந்துட்டு பார்க்க கனமா இருந்தாலும் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இவ்வளோ கிட்ட அனிமல்ஸை நான் ஃபேஸ் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்க்க பயமாக தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வெளியில் வந்து ஜூக்கு என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ அந்த சஃபாரி முடிச்சுட்டு வர வழியிலேயே ஜூக்கு கனெக்ட் ஆகிற வழியும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜிராஃப் தான். எவ்வளோ அவசரமாக இருக்குது, அதோட நெக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவசரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வரும்போது நியர்பை சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, ஆக்சுவலி அது ஈவினிங் போல் ஆனதுனால காலிலேருந்து எல்லாருக்குமே ஃபோட்டோ போஸ் கொடுத்து எல்லாரையும் மீட் பண்ணதுனால எல்லா அனிமல்ஸும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கரடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கரடியை பார்க்குறேன். ஸோ குட்டி கரடி இருந்துச்சு, அது பாட்டுக்கு அது வாக் பண்ணிட்டு கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்ட்ரிச் 2 இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தேன். இது என்ன அனிமல்னு எனக்கு தெரியல, பட் அது ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போட்டிங் ஸ்பேஸ் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஹிப்போபோட்டமஸ் தண்ணியிலேருந்து ஹிப்போபோட்டமஸ்ன்னு கத்துனதால கொஞ்சோண்டு தலை மேலே எடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இது 2 டீரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் கியூட்டா இருந்துச்சு பார்க்கவே இந்த மூமெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் ஜாஸ்தி இருந்தது அந்த பனர்கட்டா ஜூல வந்து எலிஃபேண்ட்டும் பின்ன டீர் தான். இது வந்துட்டு எலிஃபேண்ட், இது குட்டி குட்டி எலிஃபேண்ட்ஸ் கியூட்டா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதோட லஞ்ச் டைம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்னு நினைக்கிறேன், சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது சீத்தா தான் நினைக்கிறேன். சீத்தா, லிப்பர்டும் இருந்துச்சு, சீத்தாவும் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இதுவும் பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு முன்னாடி பாஸ் பண்ணி போனால் பேர்ட் செக்ஷன்ஸ் வரும். இந்த பேர்ட் செக்ஷனில் எல்லா பேர்டும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி மழை வர்றதுனால, தண்ணி விழுறதுனால அதோட சவுண்ட்ஸ் நல்லா கத்துறது க்யூட்டாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஹென், இந்த சிக்கன் வகைகள்ல எல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸோட ரொம்ப க்யூட்டாக சத்த போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு 5:30 ஆயிடுச்சு வெளியில். ஆக்சுவலி வெளியில் வர மனசு இல்லை, பட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு போற வரையில இந்த ஜாயிண்ட் வீல் இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னடா யாருமே இல்லாம சுத்துதுன்னு உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஸோ நான் போலான்னு டிசைட் பண்ணேன். பயமா இருந்துச்சு தனியா போக, பட் டிக்கெட் 60 rupees தான், ரீசனபிள்னு தோணுச்சு. நான் நினைச்சேன் இன்னும் ஆளுங்க வரணும், வெயிட் பண்ணுங்க மேடம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். பட் இல்ல, ஒரு பையன் அந்த என்னோட ஈக்குவல் சைட்ல அந்தாண்ட பையன் உட்காந்துக்கிட்டேன். இந்த சைட்ல நான் தான் எல்லா கம்பியும் பிடிச்சிக்கிட்டு எல்லா கடவுளையும் வேண்டுறேன். பட் அங்கே இருக்கிற பையன் வந்துட்டு கை காலை விட்டுட்டு ஜாலியா போனை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பஸ் பிடிச்சி பஸ் ஏறி வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா பாபி வந்திருந்தாங்க பிக்கப் பண்ணிட்டு போக. ஸோ ஏதோ சாக்லேட் கொண்டு வந்திருந்தாங்க. நாங்க ஜூல பார்க்காத அனிமல்ஸ் எல்லாம் இங்க ரோட்ல பார்த்தேன். எதுக்கு தான் அங்க போனேன்னு எனக்கே தெரியல தனியா. ஸோ இது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா பசிச்சதுனால இனி வீட்டுக்கு போய் குக் பண்ற ஐடியாவும் இல்லை. ஸோ ஏதாச்சும் சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு எனக்கு பேல்புரி சாப்பிடணும் போல தோணுச்சு. ஸோ பேல்புரினா இன்க்ளூடிங் நிப்பட் மசாலா சூப்பரா இருக்கும். பெங்களூர்ல எல்லா சைடும் செம்மையா செய்வாங்க, பட் எல்லா சைடும் சூப்பரா செய்வாங்க தான், பட் இங்கேயும் நல்லா செய்வாங்க. ஸோ சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க பார்க்கிங் வந்துட்டு